ஹலோ காய்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொட்டை மோட்டிவேஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு மொட்டை மோட்டிவேஷன் வீடியோ நம்ம பண்ணி. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்த மொட்டை எப்போ அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. சில கொஷின்ஸ்க்கு நான் பதில் சொல்ல போகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொட்டை அடித்ததுனால ஒரு குடும்பத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான ஒரு விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை நான் ஒரு மோட்டிவேஷனாக சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்னோடய பேர் மட்டும் மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எனக்கு பார்த்திங்கன்னா அவங்க பேர் எதுவும் மென்ஷன் பண்ணலை. மொட்டை அடித்ததுனால அவங்களுக்கு என்ன தான் அப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அவங்கள பார்த்திங்கன்னா நான் எதர்ச்சியாக தான் மீட் பண்ணேன். பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிவிட்டு அவங்க ஹெட்ஷோ பண்ணியிருந்தாங்க. வாவ், சூப்பராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் தானேக்கா என்னை சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, நான் எந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஸில் இருக்கேன் தெரியுங்களான்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெல்லாமே மாறிடுச்சு. ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை? ஏன்னா அவங்கள எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் மொட்டை அடித்ததுனால எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு ரேக்கா, அதனால நான் மொட்டை அடித்தேன். என்னை வெளியில் இருக்கவங்க தான் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் என்னை அப்படி தான் பண்ணுறாங்க. என்னை ஒரு ஃபங்க்ஷன் கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னால் ஒரு ஃபங்க்ஷன் கூட வெளியே போக முடியல, என்னோடய ஃபேஸ் கட்டே மாறிட்ட மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க. கண்டிப்பாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், எப்போவுமே ஏதோ ஒரு சூழ்நிலையால் பார்த்திங்கன்னா ஹெட் ஷேவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாச்சும் மொட்டை அடிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கலாம். அது ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைனா வேண்டுதலாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஹேர் அவங்க லாஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்கவுங்களோட சுச்சுவேஷன் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். ஒரு முடின்றது ஒரு ஒரு அழகான ஒரு விஷயம். அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது நம்மளுக்கு இல்லை அப்படின்றப்போ அவங்களுக்கு உண்மையாகவே கொஞ்சம் வருத்தம் இருக்கும். எல்லாருக்குமே வருத்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். எல்லாருமே அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அவங்க பார்த்திங்கன்னா என்னை வெளியே கூட கூட்டிகிட்டு போகல, என்னால் வெளியே கூட போக முடியல, முடி வளர்கிற வரைக்கும், நான் ஹேர் க்ரோத் ஆகிற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் போல இருக்குது, எனக்கு அந்த அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி மொட்டை அடித்தவங்களை கிண்டல் ஃபஸ்ட்டு பண்ணாதீங்க, முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இன்னொரு விஷயம், மொட்டை அடிக்க போகிறவங்களுக்கும் சரி அடித்து இருக்கிறவங்களுக்கும் சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கடவுளுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றீங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களோடு இருப்பார். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் எதுக்காக உங்கள் கூட இருக்காங்க அப்படின்றத கடவுள் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. உங்கள் ஹஸ்பண்டே உங்களை புரிஞ்சுப்பார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். கண்டிப்பாக எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் வீடியோஸ்லாம் நான் காமிச்சேன், பாருங்கள் இவங்க இத்தனை இதுவும் பண்ணுறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பண்ணுவாங்க, நீயும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படின்னு. இந்த மற்றவங்க பண்ணுவாங்கன்னு இல்லை, அவங்கவுங்களோட வலி வேதனை அவங்கவுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஏன்னா எனக்கும் ஹேர் ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும், என் வீட்டில் இருக்க எல்லாருக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பிடிக்கும், என்னை சுற்றி இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லாருமே ரொம்ப வேதனைப்பட்ட ஒரு விஷயம், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு. எனக்கு எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் கிடையாது. இப்பயும் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் என்னோடய அழகான குழந்தைக்கு, என்னோடய முருகனுக்காக நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் எனக்கு நல்லது செய்த கடவுளுக்காக நான் கொடுக்குறேன். இன்றும் என்றும் மாறாத தெய்வம், அவருக்காக நான் கொடுக்கறத ரொம்ப சந்தோஷமாக நான் நினைக்கிறேன். இதனால் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. இன்னும் 2 மொட்டை இருக்குது, அதையும் கண்டிப்பாக அவரோட திருவடியில் நான் சேர்ப்பேன். அதை நான் இந்த இடத்துல நான் உண்மையாக பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு ஒரு அழகான ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். உண்மையாக அந்த விஷயத்தை நம்ம அர்ப்பணிக்கிறோன்றப்போ கடவுளுக்கு நம்மளால் என்ன பெருசாக கொடுக்க முடியும்? அந்த விஷயத்தை நான் ரொம்ப ஒரு
அவர் மேலே இருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல. அந்த அளவுக்கு நான் வந்து அவர் எனக்கு வந்து குழந்தையாக எனக்கு இருக்கார். அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும். அதனால நான் கொடுக்குறேன். இது வந்து நான் இப்பயும் நான் சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ச்சேஸ் எங்கன்னா வெளியே போகிறேன், பார்ட்டி அட்டென்ட் பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் வந்து நான் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் கேட்டேன், நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, உங்களை யாரும் எதுவும் கேள்வி கேட்கலையா அப்படின்னு. என்னையும் நிறைய பேர் கேட்குறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, கிண்டல் கேலி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றியெல்லாம் நம்ம திங்க் பண்ணோம்னா நம்மளால வந்து நம்மளோட லைஃப்பை லீட் பண்ண முடியுமா? இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா நம்மளை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கூட நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்காரு. நீங்கள் இப்போ உடஞ்சி போய் உட்காந்துட்டீங்கன்னா வேற எப்போ நீங்கள் எழுந்துப்பீங்க? கண்டிப்பாக வந்து உடஞ்சி மட்டும் போய் உட்காந்துடாதீங்க. எல்லாமே மாற்றம் ஒன்றே மாறாதது லைஃப்பில். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு நாள் இருக்குது, காலம் இருக்குது. அவங்க நம்மளை என்ன வேணால் சொல்லட்டுங்க, உங்களோட அழகு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே மட்டும்தான் அழகு கிடையாது, நமக்குள்ளேயும் ஒரு அழகு இருக்குது. அதனால் உங்களோட டேலண்ட் என்னன்றதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வெளியே வாங்க. அதே மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதனால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அவங்க ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அந்த தடை கற்களை உடச்சி நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நல்லா இல்லைன்னு உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து விரும்பணுங்க. நான் நல்லா இருக்கேன், நான் கடவுளுக்காக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து நான் நல்லா இருக்கேன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் மொட்டை அடிச்சிட்டேன், நான் இப்படி இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் வெளியே போக மாட்டேனே, ஏங்க மொட்டை அடித்தா வெளியே போகவே கூடாதா? மற்றவங்க பேசதாங்க செய்வாங்க, பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க. மன நோக்கடிக்கணும்னு நினச்சிட்டா நீங்கள் மொட்டை அடிக்கணும்னு இல்லை, நீங்கள் எப்படி இருந்தாலும் பேச தான் செய்வாங்க. அதனால் மொட்டை அடிக்கிறேன், அதனால் நான் வேலைக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இல்லை காலேஜுக்கு போக மாட்டேன், இல்லை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கியே தான் வைப்பாங்க. நம்ம ஒதுக்கிறதுக்காக பிறந்தவங்க இல்லைங்க, சாதிக்கிறதுக்காக பிறந்தவங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு விதமான திறமைகளை கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரெஸ்பான்சிபிள் கொடுத்துருக்காரு. அதை எல்லாத்தையும் நம்ம செய்யணும்ல. அதனால் அதுக்கான வேலையை நம்ம செய்யறதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணி போகணும். இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நான் இத்தனை மொட்டையை நான் அடிச்சிருக்க முடியாது. என்னையும் தான் கிண்டல் பண்ணாங்க, என்னையும் தான் கேலி பண்ணாங்க, என்னையும் தான் வந்து சிரித்தாங்க. ரொம்ப வந்து என்னை பார்த்து பொறாமப்பட்டவங்களாம் அதிக பேர் இருக்காங்க. அவங்களாம் அப்பா மொட்டை அடிச்சிட்டியா நீ அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசினாங்க. நான் எதை பற்றியும் கவலைப்படல. ஏன்னா என்னோட கடவுளுக்காக நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி கூட வந்து நான் மொட்டை அடிக்கிறேனே, எனக்கு இந்த முடி போதே, என்னோட அழகு போதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேதனைப்பட்டதே இல்லைங்க. ஏன்னா என்னோட அழகான கடவுளுக்காக நான் கொடுக்குறேன்றப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒவ்வொருத்தரும் வெளியே வரணும். இன்னும் தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு தெரியும். அதனால் அது வரைக்கும் தான் நான் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேண்டுதல் இருந்ததுனால நான் பண்ணுறேன், அதை சந்தோஷமாக பண்ணுறேன். என்னோட அழகு அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு அதுக்கு மேலேயான பிரச்சனைகளை வந்து நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். அதனால் இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னமும் பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ தைரியமாக வெளியே வர்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? நீங்கள் எந்த இடத்துக்குமே பயப்பட மாட்டீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டிக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டான்ஸ் பண்ணேன். நிறைய பேர் இதில் என்னங்க ஒரு மோட்டிவேஷன் இருக்குன்னு, ஏன்னா நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். முடியும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பின்னி ஒரு கிளாசிக்கல் டான்ஸருக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து மேக்கப் பண்ணுவாங்க. அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம போயிட்டு அவ்வளோ பேருக்கு மத்தியில் நம்ம ஆடும் பொழுது எப்படி நான் பண்ணுவேன், எனக்கு ஹேரே இல்லையே, என்னை எல்லாரும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கலாம். நான் பண்ணது என்னோட அப்பன் முருகனுக்காக, என்னோட அழகு குழந்தைக்காக. அதனால் நான் அதை ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து அவருக்காக டெடிகேட் பண்ணுறேன். அதனால் இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. இப்போயும் நான் வந்து கிளாஸில் போயிட்டு நான் எடுத்துகிட்ருக்கேன். என்னை எல்லோரும் கேட்பாங்க, இவ்வளோ பெரிய ஹேரை வந்து நீங்கள் வந்து, ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அதை பற்றி தெரியாது, இவ்வளோ பெரிய ஹேரை வந்து நீங்கள் வந்து மொட்டை அடிச்சிட்டிங்களே, எப்போ இந்த ஹேரை வந்து நீங்கள் க்ரோத் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை என்கிட்ட கேட்பாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எல்லாருக்குமே பதில் தெரியும். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது க்ரோ ஆகும். ஃபாஸ்ட்டாக ஆகிறதுக்கு என்ன இருக்காது, கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகும். அதனால் நான் இதை பற்றி வந்து ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஃபீல் பண்ணலையான்னு கேட்டாங்க. உண்மையாக நான் ஃபீல் பண்ணலை. என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்கள பற்றி நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவேன். இது இந்த விஷயத்தில் மட்டும் கிடையாது, எந்த விஷயமா இருந்தாலும்
அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தணும். நம்மள வேலையை பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருந்தணும். அப்போ தான் நம்மளால ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக வந்து சிஸ்டர், நீங்கள் எதுக்காகவும் வேதனைப்படாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்றதை நிறுத்திடுங்க. அதுக்கான அழகான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் இருக்குது. ஹெச்யூ பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், எலகண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி திருப்பியும் ஹேர் சீக்கிரமாக க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சிஸ்டர், நீங்கள் எப்போவுமே வந்து கவலைப்படாதீங்க. கடவுளுக்காக கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எப்போவுமே வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இதே மாதிரி எத்தனை சிஸ்டர்ஸ் எத்தனை பிரதர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் உடைஞ்சு போய் உட்காந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது. அதனால் நம்பிக்கையாக இருங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க. மற்றவங்க சொல்கிறத பற்றி இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போங்க. பாசிட்டிவான திங்கிங் மட்டும் வச்சுக்கோங்க. நெகட்டிவான தாட்ஸை தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். அதை எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க. எனக்கும் வந்து சமீபத்தில் கொஞ்சம் நாள் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் வந்து அதை எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் வந்து நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட மொட்டை அடிக்க போகிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த மொட்டை எப்போ அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் டிசைட் பண்ணலை. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் அடிப்பேன். ஏன்னா முடி கொஞ்சம் வளர்ந்தோன்னுமே எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கூடிய சீக்கிரத்துலேயே அடிப்பேன். கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து ஹர்ட் ஆகுறாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரையுமே கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சால் தான் இன்னும் உங்களை வந்து வேதனைப்படுத்துவாங்க. அதனால் ஹர்ட் ஆகாதீங்க. தைரியமாக இருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. நன்றி, வணக்கம்.